வணக்கம். மற்றொரு ஞாபகம் வருதை நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஞாபகம் வருதை நிகழ்ச்சியில் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் முக்கியமான ஆளுமைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகிறோம். இந்த ஆளுமைகள் ஒவ்வொருவரும் ஞாபகம் வருதை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது ஞாபகம் வருதை நிகழ்ச்சிக்கு ஒரு மகுடமாகவே அமைந்து விடுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் சந்திக்கப் போகின்ற இந்த ஆளுமையும் எழுத்துத்துறையை சார்ந்த ஒருவர். இவர் ஒரு எழுத்தாளர், கவிஞர், அதே நேரத்தில் சிறந்ததொரு பேச்சாளரும் கூட. இவருடைய இந்த எழுத்து பயணத்தை பற்றியும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சுவாரஸ்யமான விடயங்கள் பற்றியும் தான் நாங்கள் விரிவாக ஆராயப் போகிறோம். இவரை பற்றி கூறுவதென்றால் இவர் தமிழியல் விருது, அதே நேரத்தில் கலாபூஷண விருது உள்ளிட்ட பல சர்வதேச விருதுகளையும் பரிசில்களையும் பெற்ற பெருமைக்குரியவர். கவிதைகள், அதே நேரத்தில் சிறுகதைகள், குறுநாவல்கள், நாவல்கள், ஆய்வு கட்டுரைகள் என பல தளங்களில் பயணிக்கின்ற ஒரு முக்கியமான எழுத்தாளரும் கவிஞருமான அல்லா சூமத் அவர்கள் தான் இன்றைய தினம் எமது அதிதியாக கலந்து கொள்கின்றார். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வலைக்கும் சலாம். உங்களுடைய எழுத்து பயணத்தை பார்க்கின்ற பொழுது நீண்டதாக இருக்கிறது, நெடியதாக இருக்கிறது. அதிலும் நீங்கள் ஒன்றோடு மாத்திரம் குறுகி நின்று விடாமல் ஒரு நீண்ட தூர பயணத்தினை மேற்கொள்கிறீர்கள். அதே நேரத்தில் பல தளங்களில் பயணிக்கின்ற ஒருவராகவும் இருக்கிறீர்கள். அதிலும் மொழிபெயர்ப்பு நூல்கள் என்பது மிகவும் தனிச்சிறப்புக்குரியதாக இருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் உங்களை பற்றி இலங்கையில் மாத்திரமல்ல, தென்னகம் இந்தியாவாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் ஏனைய சர்வதேச நாடுகளாக இருந்தாலும் சரி, ஒரு அறிமுகம் பெற்ற ஒரு முக்கியமான எழுத்தாளராக நீங்கள் பார்க்கப்படுகிறீர்கள். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய அல்லா சூமத்தினுடைய இந்த எழுத்து பயணம் எப்படி ஆரம்பித்தது என்பது பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி. 1958ஆம் ஆண்டில் நான் 9ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தேன். 9ஆம் ஆண்டு என்று இந்த காலத்தினுடைய அளவே அது. ஆனால் அந்த காலத்தில் ப்ரீ சீனியர் என்று சொல்லுவார்கள், எஸ்எஸ்சி. அதற்கு முன்னர் மெட்ரிகுலேஷன் இருந்தது, பிறகு அதை எஸ்எஸ்சி என்று ஆக்கினார்கள். அதிலே 9ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே ஆர்ஆர் அப்பாத்துரை என்று நைனாதீவிலிருந்து ஒரு ஆசிரியர் எங்களுக்கு வந்திருந்தார். அவர் எங்களுக்கு கணிதம், குடியியல், புவியியல் போன்ற பாடங்களை எடுத்துக்கொண்டிருந்தார். அவர் யார் என்றால் பிரபல பூபாலசிங்கம் புத்தகசாலை நிறுவனர் பூபாலசிங்கம் அவர்களையும் உடன் பிறந்த தம்பியார். எங்களுக்கு அதெல்லாம் அப்பொழுது தெரியாது. ஆனால் நைனாதீவு அவருடைய ஊர் என்று எங்களுக்கு தெரியும். சரி. அவர் தன்னுடைய கையொப்பத்தை RRA என்று தான் போடுவார். ஆர்ஆர் அப்பாத்துரை. நாங்கள் அவரை RRA என்றே கூப்பிடுவோம். ஒரு பாரதி நினைவு தினத்திலே, இதெல்லாம் எங்கே நடக்கிறது? இது மாத்தளையில் நடக்கிறது. மாத்தளை கந்தசாமி சைவ தமிழ் பாடசாலை. இப்பொழுது அது இந்து தேசியமாகிவிட்டது, இடமும் மாறிவிட்டது. ஆனால் இது பழைய இடத்தில், இப்பொழுது பாக்கிய வித்யாலயம் இருக்கும் இடத்தில் இருந்தது. அந்த நேரத்திலே RRA என்ற தலைப்பில் பாரதியே என்று ஒரு கவிதை வந்திருந்தது வீரகேசரியில். எங்களுக்கு பொதுவாக எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அந்த நேரத்தில் நான் அப்பொழுதுதான் அங்கே கணபதி பிள்ளை என்று என்னுடைய வகுப்பு நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் மறைந்த ஈழவாணன் கவிஞர் ஈழவாணன் அவர்களுடைய ஒன்று விட்ட தம்பியார். அதை பிற்பாடு நான் தெரிந்து கொண்டேன். அவர் எனக்கு இந்த கல்கண்டு போன்ற புத்தகங்களை தந்து வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார். பிறகு நான் கல்கண்டு, ஆனந்த விகடன், குமுதம், கலைமகள் என்று எல்லா புத்தகங்களையும் வாங்கி வாசித்துக் கொண்டிருப்பதை ஒரு தொழிலாக கொண்டிருந்தேன். தொழில் தான் அது. அவ்வளவு ஆர்வம். பாட புத்தகங்களில் இருந்த ஆர்வத்தை விட அதில் எனக்கு ஆர்வம் கூடுதலாக இருந்தது. காரணம் RR அப்பாத்துரை இல்லை, கணபதி பிள்ளை மாணவர், என்னுடைய தோழர். அவர் பிறகு எனக்கு அவரே சில விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து துப்பறியும் கதைகளை எல்லாம் வாசித்து கொடுப்பார். இந்த வாசிப்பில் ஈடுபாடு எனக்கு இருந்த காலகட்டத்திலே இவற்றையெல்லாம் எழுதுபவர்கள் மகா வித்துவான்களாக, பேரறிஞர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் தேவலோகத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கிணற்றுத்தவளையின் நினைப்பு எனக்கு இருந்தது. இந்த பாரதியே என்ற RRA தலைப்பை எழுதுபவருடைய பெயர் RRA என்று போட்டு பாரதியே என்ற தலைப்பில் உள்ள கவிதையை பார்த்தவுடன் நாங்கள் எங்கள் RR அப்பாத்துரை சாரிடம், சார் இது நீங்கள் தானே என்ற பொழுது அவர் ஒரு சிறு புன்னகை செய்துவிட்டு இருந்து விட்டார். பிறகுதான் எங்களுக்கு தெரிந்தது சாதாரணமான எங்களை போன்றவர்களும் எழுதலாம் போல் இருக்கிறது என்று. நாங்கள் எழுதலாமா சார் அப்படி என்று நான் கேட்டேன். அவர் உங்களுக்கு சாதாரணமாக தெரிந்திருக்கிறார். இப்பொழுது சாதாரணமாகிவிட்டார். அவர் மிகவும் எங்களோடு மிகவும் இரக்கமாக, மிகவும் நல்லவராக இருந்ததனால் அப்படி அன்று தொடங்கியது தான். அன்றிலிருந்து இந்த பைத்தியம் தொடங்கியது தான். முதலாக ஒரு விடுகதையை
எழுதி வீரகேசரிக்கு அனுப்புனது. சரி. இப்பொழுது நான் பாலியம் என்று என்னுடைய இந்த ஆரம்பகால நினைவுகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் விவரமாக வருகிறது. அதற்கு முன்னர் இது வெள்ளோட்டம். சரி சரி சரி. அதை பார்த்து அடுத்த வாரம் வந்துவிட்டது. என்னை விட அப்பாத்துரை சாருக்கு தான் பெரிய ஆர்வம். இது எல்லாரிடமும் காட்டி கொண்டிருந்தார். அதில் இருந்து இன்னும் வேறும் சில மாணவர்களும் எழுத தொடங்கினார்கள். என்னுடன் படித்துக் கொண்டிருந்தார் பூபாலன் என்பவர், பொன் பூபாலன். இப்பொழுது அவர் நல்ல கவிஞர். அவரும் நானும் தான் அந்த துறையில் இன்னும் இருக்கின்றோம். சரி. மற்றவர்கள் எல்லாம் அப்பப்போ எழுதி அப்படியே களைச்சு போயிட்டாங்க. சில பேர் இந்தியாவுக்கு போயிட்டாங்க. இப்படியான ஒரு நிலைமை. இந்த ஆர்ஆர் அப்பாத்துரையை நான் இன்னும் ஆசான் என்ற நிலையில் நான் வைத்திருப்பதற்கு இது மாத்திரமல்ல காரணம். அவர் என்னுடைய வாழ்க்கையிலே மிக நெருங்கி, என்னுடைய அந்த சுயசரித்திலே நான் எழுதியிருக்கிறேன், என்னுடைய தந்தைமை சங்கிலியில் ஒருவர் என்றுதான் அவரை நான் குறிப்பிடுகிறேன். அவர் கனடாவுக்கு போய்விட்டார். கனடாவுக்கு போய் இறந்து விட்டார். இறந்து சில ஆண்டுகள் ஆகின்றன. எனக்கு அவர் இறந்ததே தெரியாது. ஆனால் வீரகேசரிலே அவருக்கு அந்தி ஏற்றி நடந்த விஷயம் அவருடைய படத்தோடு வந்த பொழுது நான் திகைத்து போய்விட்டேன். போகும் பொழுதெல்லாம் என்னிடம் சொல்லி கொண்டு தான் போனார். ஆனால் அவர் போய் எனக்கு அனுப்பிய கடிதம் எனக்கு இருந்த சில குடும்ப பிரச்சனையில் நான் இடம்பெயர்ந்த பொழுது தவறி போய்விட்டது. அதனால் அவருக்கு எழுத முடியாமல் இருந்தது. ஆனாலும் அவர் போய் 2 வருஷத்துக்கு பிறகு நான் மிகச் சிறப்பாக ஒரு கடிதத்தை, அதாவது அந்த காலத்தில் டைப்ரைட்டர் நான் உபயோகிப்பது, தட்டெழுத்து இயந்திரம், 14 பக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதி அவருக்கு அனுப்பியிருந்தேன். அந்த கடிதத்துக்கு எனக்கு மறுமொழி கிடைக்கவே இல்லை. பிறகு இந்த பத்திரிகையில் இந்த செய்தியை பார்த்த உடனே எனக்கு துடிப்பாகிவிட்டது. உடனே பூபாலசிங்கம் புக் டிப்போ அங்கே ஓடி போய் அவரிடமிருந்து அந்த அம்மாவனுடைய இது செல்ஃபோன் இலக்கத்தை வாங்கி கொண்டு வந்தால் அவங்களுக்கு கோல் எடுத்தால் அந்த அம்மா அழுது பேசினாங்க. அப்போ தான் அவர்கள் அந்த நடந்த விஷயத்தை சொன்னார்கள். ஒரு 6-7 மாதமாக அவர் சோமில்லாமல் இருந்திருக்கிறார். என்னுடைய இந்த கடிதம் அவருக்கு கிடைச்சி அவர் படுக்கையில் வச்சு பார்த்தா அழுவாராம். அது மாத்திரமில்லாமல் அவர் எனக்கு சில டைரியை கொண்டு சொல்லி சிலது எழுதுவாராம். அது அப்படியே நின்றுடும். இந்த நினைவுகளோடு எல்லாம் இருந்து தான் அவர் இறந்திருக்கிறார். அப்புறம் இந்த அம்மா அழுது சொன்னாங்க, தம்பி உண்மையில் அவருக்கு, எங்கள் முழு குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கு, அவருக்கு, எனக்கு எல்லாருக்குமே உண்மையில் பெரிய இது இருக்குது. நாங்கள் ஏதோ விதிவசத்தால் பிரிஞ்சிட்டோம். அவர் இறந்ததுக்கு பிறகு நாங்கள் பத்திரிகையில் என்ன கொடுத்தோம்டா, கனடாவில் நீ அவரை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்த, அந்த கவிதையினுடைய கடைசி வரியை போட்டு தான் நாங்கள் அதை அறிவித்தல் கொடுத்துருந்தோம். 30ஆம் நாள் இவருக்கு அந்த விஷயத்தை நடத்துகிற நேரத்தில் நாங்கள் தேவாரம் பாடி ஆரம்பிக்கல. அந்த கவிதையை முழுக்களும் பிள்ளைகள் வாசித்தாங்க. வாசித்து போட்டு தான் அதுக்கு பிறகு தேவாரங்கள் மற்ற விஷயங்களை பாடி செய்தாங்க அப்படின்னு அழுகிறான். அந்த கடிதத்தை எனக்கு அந்த விளம்பரத்தை அனுப்பியிருந்தார், அவர் கொண்டு வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆசான் யாருக்கும் கிடைப்பதில்லை. அந்தளவு உங்களை ஈர்ப்பதற்கும் அதே நேரத்தில் உங்களுடைய கவிதையை அவருடைய இறுதி சமயத்தின் போது வாசிப்பதற்கும் உங்களுடைய கடிதத்தை அவர் வாசித்து பார்க்கின்ற பொழுது நெகிழ்ந்து போவதற்கும் என்ன காரணம்? அந்த அளவுக்கு உங்களுக்கு 2 பேருக்கும் இடையிலான அந்த பிணைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? இவர் எனக்கு இந்த எழுத்துக்கு பிறகு நான் அவரை பல ஆண்டுகள் காணவில்லை. 60க்கு பிறகு நான் அவரை காணவே இல்லை, 80 வரையிலும். பிறகு இடமாற்றம் ஏற்பட்டு நான் கொழும்புக்கு வந்து விட்டேன். கொழும்புக்கு வந்த பிறகும் எனக்கு இந்த இலக்கியம் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அப்பொழுதுதான் ஒரு கவிதை ஏடு பிரசுரிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்படுகிறது. ஒரு சஞ்சிகை பூபாலம் என்ற ஒரு ஏட்டை நான் தொடங்கினேன். தொடங்கிய நேரத்திலே அந்த அட்டையிலே நான் அந்த கவிதையை எழுதியிருந்தேன். அந்த கவிதையை நான் வாசித்து காட்டலாம் என்றும் விரும்புகிறேன். நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், எனக்கால் 100 ஆண்டுக்கும் மேலாய் அவதி மிகப்பட்டு இவ் ஆண்டிலே இந்த அறிவு பணி தொடங்கி உன்றன் மலர் நெஞ்சுக்கு உள்நாத பூபாலம் தந்த முதல் சுவரம் தந்தேன் நைநெய்தரு ஆராரே என்ற அழகு தமிழ் தந்த பேராரே வாழ்த்தி பெருக்கு. இதைத்தான் அட்டையில் போட்டு நான் இதை தொடங்கினேன். இதை பார்த்த பிறகு டொமினிக் ஜீவா அவர்கள் இது யாருடாப்பா இந்த ஆராரே என்று கேட்டார்.
நான் விஷயத்தை சொன்னால் எங்கள் பூபால சாக்கியத்தார தம்பி இல்லையா என்று அவர் யாழ்ப்பாணத்துக்கு போன பிறகு அவரிடம் சொல்லி அவர் கொழும்புக்கு வந்து என்னை கண்டார். அன்றிலிருந்து நாங்கள் மிகவும் நெருக்கமாக இலக்கிய விஷயத்தோடு குடும்ப உறவும் எங்களுக்கு இடையிலே வளர்ந்தது. அது என்னவென்று தெரியவில்லை. அவர் இறக்கு முன்பாக அந்த அம்மா சொன்னாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்கள்லாம் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு அவன் அசுமத் பாவம், அவனுக்கு உதவி செய்யுங்கோ என்று சொல்லியிருக்கிறார். இது என்னென்னா, அவர் போகும்பொழுது நான் இங்கே வறுமையான சரியான கொடுமையான வறுமையிலே ஈடுபட்டு குடும்ப பிரச்சனைகளுக்கும் இடையில் இடைப்பட்டு இடம்பெயர்ந்து பல பிரச்சனைகளுக்கு இடையில் இருந்தேன், அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு ஆசிரியர், எங்காவது ஆசிரியர் மாணவர்களை கண்டார் மாணவர்களிடத்திலிருந்து தான் வாங்குவார். 1983 கலவரத்திலே என்னுடைய அந்த இண்டஸ்ட்ரியை உடைத்து களவெடுத்து கொண்டு போன பிறகு நான் கையேற நிலையில் இருந்த பொழுது இவர் பென்ஷன் எடுத்து கொண்டு வந்து எனக்கு 10,000 ரூபாய் தந்து வியாபாரத்தை செய்கின்றார். இப்படி ஒரு ஆசைகளை நீங்கள் பார்க்க முடியாது. ஆகவே அவரை நான் இறுதி வரையில் அவரைத்தான். இப்பொழுது என்னுடைய சிறுகதை தொகுதி ஒன்றை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன், உதிரி கவிதைகள் தொகுப்பு. அதற்கு பேரே RRA என்று தான் வைத்திருக்கிறேன், நல்ல சுமத் கவிதைகள் RRA. அவரை மறக்க முடியாது. இதுதான் என்னுடைய இலக்கிய பயணத்தின் ஆரம்பம். அதாவது நல்லதொரு குரு உங்களை வழிநடத்தி, அந்த குருவினுடைய ஆசிதான் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளோடு கூடிய அவருடைய ஆசிதான் இங்கே உங்கள் முன் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. சரி, நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். நிகழ்ச்சியாக இருக்கிறது உங்களுடைய பேச்சும் அதனிடத்தில் நீங்கள் சொல்ல விளைகின்ற விடயங்களும். இன்றைய தினம் நாங்கள் சந்தித்திருக்கின்ற மிக முக்கியமான ஆளுமை, எழுத்து துறையில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர், அதே நேரத்தில் சிறந்ததொரு படைப்பாளியும் கூட, கவிஞர் அல் அசுமத் அவர்கள். உங்களுடைய ஆரம்பத்திலேயே நீங்கள் நிகழ்ச்சியான பல விடயங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மத்தியிலும் பல புகழ்ச்சிகளை பெற்றவர் நீங்கள். அதற்கெல்லாம் காரணம் நீங்கள் RRA என்கிற உங்களுடைய ஆசானிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த தூண்டுதல், அதே நேரத்தில் அந்த உந்துதல் ஆகியவற்றை கொண்டு நீங்கள் பல படைப்புகளை தந்திருக்கிறீர்கள். அந்த படைப்புகளின் பக்கம் இப்போது என்னுடைய பார்வையை செலுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். அதில் நீங்கள் எழுதியது முதலாவது ஒரு கவிதை தொகுதி புலரா பொழுதுகள் என்பதா? நூலாக வெளியிட்டது அதுதான் முதலாவது. அப்படி என்றால் எப்போது உங்களுடைய முதல் கவிதை பிறக்கிறது? முதல் கவிதை 1964ஆம் ஆண்டு எனக்கு திருமணம் முடிந்து ஒரு 5-6 மாதத்தில் பிறக்கிறது என்று நினைக்கிறேன், பிறந்தது. அது ஒரு மரபு கவிதை தான். அந்த காலத்திலே இந்த பொதுவாக இலக்கிய அதுவரை 58லிருந்து அந்த 64 வரைக்கும் நான் சிறு சிறு கட்டுரைகள், கவிதைகள், அந்த விடுகதைகள், கதை போன்ற விடுகதைகள், சில விடுகதைகள் வீரகசையில் அரை பக்கத்துக்கு கூட வந்திருக்கிறது. இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்த பொழுது எனக்கு அதற்கு மிகவும் உதவியாக இருந்தவர் கார்மேகம் அவர்கள் வீரகசரியிலே. இனி கவிதை, நான் இந்த முதல் கவிதை பிரசுரத்துக்கு அனுப்பும் முன்னர் நூற்றுக்கணக்கான கவிதைகளை எழுதி குவித்திருந்தேன். அவையெல்லாம் காணாமல் போய்விட்டன. எல்லாம் கற்பனை, எல்லாமே கற்பனை. அந்த காலத்தில் கம்பன், வள்ளுவன், பாரதியார், தேவார திருவாசகங்கள், குறிப்பாக மாணிக்க வாசகர் எனக்கு மிகவும் பிடித்தமானவர், இவற்றிலெல்லாம் ஊறி திளைத்திருந்து அந்த மரபு கவிதையினுடைய போக்கை விட்டு என்னால் இன்னுமே கூட விலக முடியவில்லை. அப்படி எழுதிய அந்த முதல் கவிதை தான் அது. எனக்கு இப்பொழுது சரியாக ஞாபகமில்லை என்ன தலைப்பு என்று கூட. ஆனால் அதனுடைய ஆரம்பம், நெற்றியில் கொடுவாய் வைத்து நீளுமுன் கூந்தல் கண்டால் புற்றிலே இருக்கும் பாம்பை, என்னமோ அப்படி வரும். ஒரு 5-6 கவிதை சிறுகதைகளையும் எழுதியிருக்கிறேன் இடையிடையே. என்னென்றால் எனக்கு எந்த கருத்து தோன்றுகிறதோ அந்த கருத்தை கவிதையில் எழுதுவதா சிறுகதையில் எழுதுவதா என்ற ஒரு நிலைப்பாட்டில் நான் அப்பொழுதே இருந்தேன். ஆனால் இவை எல்லாமே வெறும் கற்பனை. கற்பனையில் 2 வகை உண்டு. ஒன்று, நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை மூட்டி, செயற்கையாக மூட்டி செய்யும் கற்பனை. அடுத்தது, ஒரு உண்மையை கலை சம்பந்தமாக கலையியலுக்கு கொண்டு வந்து கலைத்துவத்தோடு அந்த உண்மையை அமைத்தல். இதில் இந்த முதலாவது வகையில் தான் நான் ஆதி காலத்தில் செய்து கொண்டிருந்தது. நான் இந்த உண்மையை எழுத வேண்டும் என்ற காலகட்டத்துக்கு மிக பிந்திய காலகட்டத்தில் தான் நான் வந்தேன். 70களுக்கு பிறகுதான் வந்தேன். அதுவரையிலும் இப்படிப்பட்ட சில கவிதைகள் எழுதி, அல்லது சில கட்டுரைகள் எழுதி, அது சிறுகதைகள் போல எழுதி, அல்லது நாடகத்தை போல ஒரு எழுதி, இப்படித்தான் செய்து கொண்டிருந்தேன். சரி, அது உங்களுடைய அந்த சிறுகதை பயணம். அதே நேரத்தில் உங்களால் குறு நாவல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன.
இன்னும் பல பெருநாவல்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் உங்களுக்கு சிறப்பான விடயமாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? இது இந்த குறுநாவல்கள் என்பது நான் அதை குறுநாவல் என்று எழுதவில்லை, அவற்றை சிறுகதையாகத்தான் எழுதினேன். ஆனால் அவை நீண்டு குறுநாவல்களின் தோற்றத்தை தந்திருக்கிறது. அப்படி சில சிறுகதைகள் இப்பொழுதும் நான் கைவிட்டால் சிறிது நீண்டு விடுமே என்ற பயம் இருக்கிறது. இனி நாவல்களை நான் திட்டமிட்டு எழுதியிருக்கிறேன். இதுவரையில் 3 நாவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஒன்று நூலாக வந்திருக்கிறது, அறுவடை கனவுகள். மற்ற 2ம் பத்திரிகையில் வெளிவந்தவை, அமார்க்கவாசம். அந்த அமார்க்கவாசம் என்பது இப்பொழுது நூலாகி இருக்கிறது, இன்னும் அட்டைப்படம் தயாரிப்பில் இருக்கிறது. அடுத்தது சுடுகந்தை, அதுவும் தினகரனி தொடராக வெளிவந்தது. 4ஆவதாக இப்பொழுது நான் எழுதி கொண்டிருப்பது என்னுடைய பாலிய காலத்தை நினைவு பெருங்கதை என்ற பெயரில் எழுதுகிறேன். என்னுடைய தகப்பனார் கேரளாவில் இருந்து இலங்கைக்கு வந்து நான் 17வது வயது வரையிலும் படித்த வரையிலும் உள்ள இந்த கந்தசாமி பாடசாலையிலே படித்த காலகட்டம் வரையில் உள்ள வாழ்க்கையா இந்த சுடுகந்தை நாவலில் இந்த வாழ்க்கையினுடைய பிற்பகுதி அடங்குகிறது. கடைசி 7 ஆண்டுகள் சுடுகந்தையில் நான் இருந்த காலத்தை ஏற்கனவே ஒரு நாவலாக எழுதியிருப்பதால் இதில் அதை புகுத்த முடியாமலும் இருக்கிறது. அதை புகுத்தினால் அந்த நாவலுக்கு பலவீனமாகிவிடும் என்ற நிலையிலும் இருப்பதால் 2ஐயும் ஒன்றிணைத்து திக்கிரியாவில் இருந்து சுடுகந்தை வரையிலும் என்ற தலைப்பில் இப்பொழுது அதை செய்து கொண்டு இருக்கிறேன். அது அப்ப 2 நாவலும் ஒரு நாவலாகிறது, சிறிது பெரிதாகும், அவ்வளவுதான். அதாவது உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையே நீங்கள் ஒரு நாவலாக இப்பொழுது அந்த நான் முதல் சொன்னதை போல கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டேன். உண்மையில் இப்போ உதாரணமாக நான் அறுவடை கனவுகள் என்ற நாவலிலே அதில் நான் இந்தியாவுக்கு போவதான ஒரு பாத்திரமாக இருக்கிறேன். அந்த ஒன்றை தவிர மற்ற அத்தனையும் அவ்வளவும் உண்மை சம்பவம். அந்த பேச்சுக்கள் கூட அங்கே பேசினவை. என்னுடைய ஞாபகம் மருதி இப்பொழுதுதான் கொஞ்சம் இருக்கிறது, எனக்கு ஞாபகம் நிறைய இருந்தது. அதெல்லாம் நினைவில் எடுத்து நான் எழுதினது. 2ஆவதாக நான் எழுதினது அமார்க்கவாசம் என்ற நாவல். அதிலே கடைசி அத்தியாயத்திலே பாதி வரையிலும் அவ்வளவும் உண்மை, என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் வீட்டில் நடந்த அவ்வளவும் உண்மை. அதனுடைய பிற்பகுதி மாத்திரம் ஒரு சிறு கற்பனை. இப்பொழுது எழுதியிருக்கிற இந்த சுடுகந்தையும் இந்த பாலியமும் 2ம் கலந்த இந்த திக்கிரியாவில் இருந்து சுடுகந்தை வரையும் 100க்கு 100 உண்மை. இதிலிருந்து நான் விளங்கி கொண்டது என்னவென்றால், இந்த கற்பனையில் எழுதுவதை விட சொந்த வாழ்க்கை நம்மோடு தான் இருக்கிறது. நல்ல கதைகள், நல்ல கவிதைகள், நல்ல சிறுகதை நம்மோடு தான் உள்ளன. படைப்புகள் நம்ம மத்தியிலே இருக்கு, படைப்புகள் நம் கையில் தான் இருக்கின்றன. அதை எழுதுவது தான், அதை கலையினை ஏற்படுத்தி எழுதுவதில் தான் எல்லாம் தங்கி இருக்கிறது. தொகுத்து தொடர்ச்சி அறாமல் அந்த ஒரே லைனின் நல்ல லைன் போவது தான் முக்கியமானது என்ற ஒரு முடிவில் தான் நான் எழுதுகிறேன். என்னுடைய கவிதைகளும் ஏறக்குறைய அப்படித்தான் வருகின்றன. அதில் உங்களுடைய சிறுகதை தொகுதிகளில் சில என்னிடம் இருக்கின்றன. அதில் வெள்ளை மரம் என்கிற ஒரு சிறுகதை, அதனத்தில் என்னை அம்மா தாய், அதாவது ஒரு தாய்க்கு தமிழில் நாங்கள் வழங்குகின்ற அத்தனை சொற்களையும் போட்டிருக்கேன். ஆயா, அன்னை, அம்மா, மாதா, தாய். அதை இணைத்தால் என்னை அம்மா தாய். அடுத்தது குறுநாவல்களில் மாசிமலை, எனக்காக படைக்கப்பட்டவர்களும் அவர்களுக்காக படைக்கப்பட்டேனும். அது மாசிமலை என்ற அந்த குறுநாவல் வவுனியாவுக்கு சென்று வந்தவன் என்ற பெயர் முன்னரே வீரகேசரியில் வந்திருக்கிறது பல ஆண்டுகளுக்கு. அதுக்கு பிறகு மொழிபெயர்ப்பு பற்றி உங்களுடைய அந்த நூல்கள் இப்பொழுதும் பரபரப்பாக பேசப்படுகிறது. அதில் உங்களுடைய எழுத்து நடை, நீங்கள் கையாளுகின்ற மொழி நடை என்பது தனிச்சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இதை நீங்கள் எவ்வாறு அவ்வளவு லாபகமாக கையாளுகிறீர்கள்? அதிலும் மலையாளத்திலிருந்து நீங்கள் மொழிபெயர்த்திருக்கிறீர்கள், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறீர்கள். இது எப்படி சாத்தியமானது? இது தமிழின் மீதுள்ள பற்று. எனக்கு கற்றுத்தந்தவர்கள், தமிழ் படித்து கொடுத்தவர் வி. வேலாயுதம் என்ற தலைமை ஆசிரியர். அவரோடு கூட இந்த நைனே ஆர்ஆர்ஏ அப்பாத்துறை அவர்கள், ராமநாதன் என்றொருவர் இருந்தார். அவரும் இந்தியாவுக்கு போய் அவர் இறந்து போய்விட்டார். வி. வேலாயுதர் தலைமை ஆசிரியரும் இறந்து போய்விட்டார். அப்பாத்துறை சாரும் இறந்து போய்விட்டார்கள். இவர்கள் 3 பேரும் தான் எனக்கு தமிழை தெளிவாக சொல்லிக் கொடுத்தவர்கள். நாங்கள் படித்த கணபதி பிள்ளை அவர்களும் நல்ல தமிழ் எழுதக்கூடியவர். அதே போல் என்னோடு படித்த பூபாலன், கவிஞர் பூபாலன் அவர்களும் நல்ல தமிழில் எழுதக்கூடியவர்கள். மற்றவர்களுடைய எழுத்துக்களை நான் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. இவர்கள் எழுதுவதிலிருந்து நான் பற்றதோடு தொடர்ந்து வாசிப்பும் தேடுதலும்.
மேமன் கவி இதே நிகழ்ச்சியில் சொன்னாரே, அவரை முன்னிறுத்தி வருத்தியிருப்பது அவருடைய வாசிப்பும் தேடலும் தான் என்று. அதைத்தான் நானும் சொல்லுவேன். இந்த தேடல் தமிழ் மீது எனக்கு என்னவென்று தெரியவில்லை. அல்லாவின் அருள் என்று நான் சொல்லுவேன், இறை அருள். அந்த இறை தான் எனக்கு பல சந்தர்ப்பங்களில் பல நூல்களை எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கிறது. உதாரணமாக பாவாணரின் நூட்கள் நிலைய நான் வாசித்திருக்கிறேன். அதே நேரத்திலே முகமது ஹனிஃபா என்ற ஒரு திருச்சியிலிருந்த ஒரு மின் பொறியியலாளர் எழுதிய சொற்பிறப்பியல் உலகத்தமிழ் உலகத் தாய்மொழி தமிழ் என்ற நூல், 2 பாகங்கள், பெரிய கொலோசியல் வால்யூம்ஸ், அஷ்ரஃப் ஷியாப்தீன் அவர்கள் எப்படியோ கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தார். இது எப்படி எனக்கு வந்தது? நான் தேடி போகவில்லை. இப்படி எனக்கு வாய்ப்பாக வந்து சேர்ந்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்தி தமிழை, சிலையூர் செல்வராசன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், நான் கற்றது கொஞ்சம்தான், ஆனால் கசடர கற்றிருக்கிறேன் என்று. அந்த வழிதான் என்னுடைய வழி. எதை படித்தாலும் அது சரியா. இன்று அடுத்தது அந்த காலத்தில் நான் எழுதும் காலத்திலிருந்தே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நடை இருப்பது எனக்கு தெரிய வந்தது. தமிழ்வாணனுக்கு ஒரு நடை, இனி அகிலனுக்கு ஒரு நடை, கல்கிக்கு ஒரு நடை, ஜெயகாந்தனுக்கு ஒரு நடை என்று நடைகள். அப்படி ஒரு நடையை நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் அது பொய்யான ஒரு கற்பனை என்ற முடிவுக்கு வந்த நேரத்திலே இயல்பாக எழுதுவோம் என்று எழுதிய தமிழ் தான் இன்றும் என்னோடு இருக்கிறது. அதுதான் எனக்குரிய மொழியாக நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் நான் அது தமிழுக்குரிய, தமிழ் என்பது இந்த சில பேர் சொல்லுவார்கள் அது நம்முடைய உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தும் ஒரு ஊடகம், அவ்வளவுதான் என்று இந்த பொட்டாம் பொதுவாக பொடுபோக்குத்தனமாக கூறுபவர்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. தமிழ் தான் எல்லாமே. நம்முடைய கலாச்சாரம் தமிழில், மொழி தமிழ் என்று விடுவோமே, மொழி. ஒரு மொழி என்பது இந்த உள்ளுக்குள்ளதை வெளியே கொண்டு வர்றது மாத்திரமில்லை. நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மேல்மை கீழ்மை எல்லாமே இதில் தான் நடக்கும். ஆகவே மொழியை நாங்கள் எப்பொழுதுமே அலட்சியப்படுத்தக்கூடாது. மொழி மிகத்திறமாக, அதிலும் தமிழ் எனப்படும் மொழி மிகத்திறமாக சமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தமிழை பற்றி எந்த ஆய்வும் செய்யவில்லையா? நான் நிறைய செய்து கொண்டு தான் வருகிறேன். நான் செய்யும் முன்னதே பலர் செய்தும் இருக்கிறார்கள். அதுதான் சொல்கிறேனே, இப்பொழுது எனக்கு அந்த நூல்கள் இயற்கையாக வந்து கிடைக்கின்றன. இதை பார்க்கும் பொழுது எனக்கு திருமறை, குர்ஆன் மிகப்பெரிய ஒரு உதவியை செய்து கொண்டிருக்கிறது. எந்த வகையில்? எந்த வகையில் என்றால் அதில் வருகிறது, தெளிவாக வருகிறது. உலகத்திலேயே எனக்கு பிடித்த நூல் என்றால் அது குர்ஆன் தான். அது மனிதர்களுக்கான நூல். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாக. என்னவென்றால், மனிதனை படைத்தோம், அவனுக்கு நானே அவன் அறியாதவற்றை எழுதுகோள் கொண்டு கற்பித்தோம். இதை விட என்ன இருக்கிறது? இந்த 1450 வருடங்களாக ஏறக்குறைய வகை இறங்கியதிலிருந்து இதுவரையிலும் குர்ஆனுடைய எந்த ஒரு சொல்லுமே யாராலுமே மறுக்கப்படவில்லை, விஞ்ஞானத்தால் கூட. விஞ்ஞானம் கூட இன்று ஒன்றை கண்டுபிடிக்கும் பொழுது இங்கே நமது உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடத்திலே இந்த மாதிரி இது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறார்களே தவிர இது பொய், குர்ஆனில் சொல்லப்பட்டிருப்பது பொய் என்று சொல்லவில்லை. இப்பொழுது இதுக்கு உதாரணமாக நான் ஒன்றை சொல்லுவேன். வானங்கள் பூமி என்றுதான் தஃப்சீரில் வருகிறது. நான் அரபு படிக்கவில்லை, அதனால் எனக்கு அரபில் சொல்ல தெரியவில்லை. ஆனால் தஃப்சீரில் சொல்லுகிறேன், வானங்கள் பூமி என்றுதான் வருகிறதே தவிர எந்த இடத்திலுமே பூமிகள் என்று இல்லை. இதனுடைய அர்த்தத்தை நான் விளங்கிக் கொள்கிறேன். இந்த பூமியை தவிர பூமி வேறு கிடையாது, மனித இனமும் கிடையாது. ஆனால் விஞ்ஞானம் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இன்றோ இன்னும் 100, 200, 1000 ஆண்டுகள் கழித்தோ உலகிலே பூமி ஒன்றுதான் இருக்கிறது என்று சொல்லக்கூடும் என்றுதான் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. இப்படி இந்த குர்ஆனில் உள்ளதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஆய்வாளர்கள் பொதுவாக எல்லாவற்றையும் ஆய்வார்கள். புவியியலை ஆய்வார்கள், மற்ற மொழியியலை ஆய்வார்கள், ஆனால் சமயவியலை ஆயமாட்டார்கள். அது பெரிய தவறு என்பது என்னுடைய கோட்பாடு. சமயவியலையும் உள்ளுக்கு கொண்டு வாருங்கள். எல்லா சமயங்களிலுமே பொய்களும் இருக்கின்றன, மெய்களும் இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. பொய்கள் தனியே தெரியும், ஆனால் திருமறையிலே பொய் இருப்பதாகவே தெரியவில்லை. அதில் மனித கை பரவில்லை. ஒரு குற்று கூட மாறாத நிலையில் தான் இந்த 1450 வருடங்களாக அது இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதை நான் நம்புகிறேன், அப்படித்தான் அது இருக்கிறது. ஆகவே அதில் அது கூட என்ன சொல்லுது? எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்பதைத்தான் சொல்கிறது. ஆகவே அதை வைத்து
என்னுடைய ஆய்வுகள் நான் அதை வைத்து போகவில்லை. ஆய்வு எப்பொழுதுமே ஒரு பொருளை வைத்து கொண்டு போவது தவறு என்றால் அந்த பொருளுக்கு ஏற்றபடியாகத்தான் எல்லாரும் தேடுவார்கள். நான் சொல்வது என்னவென்றால், இந்த பொருளை ஒரு பக்கத்தில் வைத்துக்கொண்டு இது உண்மையா என்று போய்கொண்டிருக்கும் பொழுது, இது நான் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள மொழி ஆய்வாளர்கள் எல்லாம் மூத்த தமிழ் என்ற வகையில் இன்று வந்துவிட்டார்கள். தமிழுக்கு மூத்த மொழி என்ற வகையில் நான் அதுதான் முதன்மொழி என்ற வகையில் நின்று கொண்டிருக்கிறேன். இன்னும் தேடி போய் கொண்டிருக்கிறேன். முதன்மையானது இதுதான் இறைவனால் படைக்கேற்ற மொழி. ஆனால் அண்மையிலே ஒரு பேட்டியிலே இந்தியாவிலிருந்து ஒரு அம்மா, ஒரு ப்ரொஃபஸர் சொல்லியிருந்தாங்க, தமிழுக்கு முதலில் ஒரு மொழி இருந்தது, அதிலிருந்து தான் தமிழ் வந்தது என்று. அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மலையாளத்தில் இருந்து அப்படித்தான் எழுதுகிறார்கள். தமிழில் இருந்து மலையாளம் வரவில்லை, இது இன்னொரு மொழியிலிருந்து வந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். உண்மை என்னவென்றால் தமிழ் தான் இருந்தது, அதனுடைய பரிணாமம் தான் இன்று இருக்கிறது. ஒவ்வொரு தமிழிலிருந்து வந்த பரிமாணம் தான் இது. அந்த காலத்தில் பொதுவாக ஒரு எழுத்து சொற்கள் தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கலாம். என்ற சின்ன குழந்தையில பாருங்க, அம்மா உக்கா வேணும் உங்கா வேணும்னு சொல்ற பிள்ளை என்ன சொல்லும்? மா ngா கா என்று தான் சொல்லும். ஒரு எழுத்து, அதுதான் ஆரம்பம். அப்படித்தான் அந்த காலத்தில் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறோம். அ என்ற சொல் அந்த, அது, அவன், அவள், அவர்கள், அப்போது, அன்றிரவு, அன்று பகல் என்ற எல்லாத்துக்கும் அந்த தான். அதிலிருந்த பரிணாமம் தான் இப்போ கடிகாரம் என்று சொல்லுகிறோம். அது தமிழ் சொல் அல்ல என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது தமிழ் சொல். கடிகை ஆரம். கடிகை, கடிகை என்றால் நாழி, ஆரம் என்றால் அந்த வட்டமாக அமைக்கப்பட்ட அந்த அமைப்பு. கடிகை ஆரம், கடிகாரம் என்று சுருங்கி இருக்கிறது. இப்போ தீவு என்று சொல்லுகிறோம், வடமொழி சொல் என்கிறார்கள். அல்ல, தேய்வு. கடல் அரித்து அரித்து நிலம் தேய்ந்து தேய்ந்து சின்னதாக இருக்கிறது தேய்வு, அது தீவு. சீமை என்று சொல்லுகிறோம். சீமை என்பது என்ன? அது தமிழ் சொல். எப்படி? சேய்மை, தொலைவில் இருக்கிற ஊருக்கு சொல்லுவது சேய்மை. சீமை. சீனா என்று சொல்லுகிறோம், அது தமிழ் சொல். எதிலிருந்து வந்தது? சேய் நாடு. அங்கே கோண்ட்வானா இடிய இடிய வடக்கே வந்தார்கள், வந்து சீன பகுதியில் போய் குடியேறினார்கள். அங்குள்ள என்ன பேர் வந்தது? சேய் நாடு. இப்போ இங்கே உள்ளவர் அங்கே தான், அவர் சேய் நாட்டுக்கு போயிட்டார். சேய் நாடு என்ற சொல் தான் சீனா என்று மருவி இருக்கிறது. திரிவடைவது, இதைத்தான் நாங்கள் சொல்வோம். களி என்று தமிழில் சொல்லுகிறோம். களிமான், களி. ஆங்கிலத்தில் கிளே. எங்கே வேறு இருக்கிறது? இதை கண்டுபிடிப்பது, உண்மை என ஏற்றுக்கொள்வது அல்லது பொய் என மறுப்பது, இதுதான் இந்த ஆய்வாக இருக்கிறது. எப்பொழுதுமே ஒன்று சொன்னால் அதை எதிர்த்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் இப்பொழுது சொல்லுகிறீர்கள் தொலைக்காட்சி என்று. தொலைவில் இருந்து நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் பார்க்கிறீர்கள் என்பது உங்களுடைய. நான் சொல்லுகிறேன், என்ன தொலைக்காட்சி? நீங்கள் எந்த தொலைக்காட்சியை நீங்கள் எடுக்கிறீங்க? உங்கள் கிட்டத்தில் உள்ளது தானே எடுக்கிறீங்க, கேமராவுக்கு பக்கத்தில் உள்ளது. அது எப்படி தொலைக்காட்சி? நீங்கள் நான் விண்வெளி கூடத்திலிருந்து தொலைவில் உள்ளதை எப்போ பிடிச்சி அனுப்புறீங்கன்னு நான் கேட்டால் இது விதண்டாவாதமாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், அது வேறு. ஆனால் இன்றைக்கு என்ன எப்படி போய்கொண்டு போகிற தமிழை பொறுத்த வரையிலும் தமிழாலேயே வாழ்பவர்கள், தமிழையே தங்களுடைய சம்பளமாக்கி கொள்பவர்கள் கூட அவன் கிடக்கிறான் தமிழ், தனித்தமிழ் என்று எடுத்து தூக்கி வீசும் அளவுக்கு பேசுகிறார்கள். தாங்கள் பெரிய இந்த தொலைக்காட்சி விஷயத்தை போல உங்களுடைய வார்த்தையை வைத்து நான் பெரிய ஆளாக வேண்டும். இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. சரி, மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அவருடைய படைப்புகள் உலகம் முழுவதும் பலராலும் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல மொழிபெயர்ப்பு நூல்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். அதே நேரத்தில் கவிதைகளில் புதிய நடையை புகுத்திய ஒருவராகவும் அவர் பார்க்கப்படுகிறார். மரபு கவிதைகளாக இருந்தாலும் அது புது கவிதைகளாக இருந்தாலும் அதனை எளிய நடையில், அதே நேரத்தில் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எழுத்து நடையை புகுத்திய ஒரு பெருமை அவருக்கு இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் அவர் படைக்கப்பட்ட சிறுகதைகளாக இருக்கலாம், குறுநாவல்களாக இருக்கலாம், நாவல்களாக இருக்கலாம், அனைத்தும் தனிச்சிறப்பு வாய்ந்தவைகளாகவே இருக்கின்றன. அவற்றை பற்றியும் அதனிடத்தில் அவருடைய வாழ்க்கை பற்றியும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் உங்களோடு பேசுகின்ற இந்த நேரத்தில் உங்களுடைய பல படைப்புகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நூல்களை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். அந்த வகையில் சில ஆக்கங்களும் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போது நாங்கள் திரையை பார்த்து உங்களுடைய நூல்களை நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வோம். அந்த நேரத்தில் இந்த நூல்கள் எப்படிப்பட்டவை, அந்த நேரத்தில் எப்போது உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த நோக்கம் என்பதை பற்றி நீங்கள் தெளிவுபடுத்தலாம். இதுதான் உங்களோட ஆர். அப்பாத்துரை அவர்கள் எனது தமிழாசான்.
இது கனடாவில் அவர் இறந்த பிறகு அவர்கள் வெளியிட்டிருந்த மரண அறிவித்தல். அடுத்தது இது எங்கள் ஒரு கூட்டம், ஒரு விழா முடிந்து இருக்கும் பொழுது டாக்டர் தாசிம், டாக்டர் ஜின்னா, சாலே, ஜஃபார்தீன், இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டது. சரி, அடுத்தது இது என்னுடைய ஒரு பத்திரிகையில் என்னை பற்றி எழுதிய பொழுது வந்தது என்று நினைக்கிறேன். புத்தக திருடனும் அல்ல சுமத்து. நீங்கள் கண்ணாடி அணிந்து கொள்ளலாம். புத்தக திருடன் அல்ல சுமத். இது என்னுடைய சிறுகதை ஒன்று இந்தியாவில் எழுத்த அந்த சாக் இயக்கத்தால் மொழிபெயர்ப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த நேரத்திலே இது இலங்கையில் வந்த ஒரு விளம்பரம். இது நாங்கள் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு போயிருந்த நேரத்தில் மைசூருக்கு போயிருந்தோம். டாக்டர் ஜின்னா அவர்களுடைய திப்பு சுல்தான் காவிய தேர்வுக்காக. அந்த நேரத்திலே நானும் அஷ்ரஃப் யார்தீனும் அவர்களும் எடுத்துக்கொண்ட படம் என்று நினைக்கிறேன். இது இஸ்லாமிய வரலாறு. இந்த இஸ்லாமிய வரலாறு எனப்படுவது இலங்கையிலே பொதுவாக தமிழ்நாட்டில் கூட முழுவதுமாக ஒரு புத்தகமாக இல்லை. ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட பக்கங்கள் உள்ள இதனை எனக்கு மொழிபெயர்த்து தருமாறு ரஹ்மத் அறக்கட்டளை, சென்னை ரஹ்மத் அறக்கட்டளை அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதற்கமைய 1ஆம் 2ஆம் 3ஆம் பாகங்களை நான் மொழிபெயர்த்து அது கடந்த ஆண்டு வெளிவந்திருக்கிறது. இலங்கையில் ஒரு சில புத்தகங்கள் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். இது எனக்கு தனிப்பட்ட முறையிலே அவர்கள் அனுப்பியிருந்தமை. சரியா, இதுதான் நான் சொன்ன அந்த பூபாலம் என்னுடைய கவிதை ஏடு. அது 4 ஏடுகள் வெளிவந்தன. 5வது ஏடு 83 பிரச்சனையிலே பாதி 120 பக்கமோ என்னவோ அச்சு நிலையில் இருந்த பொழுது எல்லாம் குழம்பி நாசமாக போய்விட்டது. அதோடு நின்று விட்டது. அடுத்து இதற்கு பிறகு நான் 3ஆவதாக வெளியிட்ட ஒரு சஞ்சிகை இந்த முகில் என்பது கலைவாதி கலீல் அவர்களுடன் இது அச்சில் கொண்டு வந்திருந்தேன். சிறுகதை, கவிதை எல்லாம் கலந்து வருவது. அதுவும் தொடர்ந்து எனக்கு செய்ய முடியாமல் போய்விட்டது. 95. அடுத்தது பௌர்ணமி. இது 2ஆவதாக நான் அந்த பூபாலம் நின்று போன காலகட்டத்திலே ரோனியோ வெளியீடுகள் அதிகமாகி கொண்டிருந்த காலத்திலே நானே ஒரு ரோனியோ திரையை செய்து அதிலே அழுத்தி எடுத்தது திரையச்சு 2 பேரும் கொடுத்திருந்தேன். அதுவும் 2 இதழ்கள் வந்ததோடு நின்று போய்விட்டது. உலகப் பேரொளி இறை தூதர். இது ரஹ்மத் அறக்கட்டளை உலகாவிய ரீதியிலே 1 லட்சம் ரூபாய் பரிசுக்குரிய கட்டுரை கேட்ட கட்டுரை என்றால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நவீன தமிழில், அதாவது நல்ல தமிழில் ஆய்வியலோடு எழுதும்படியாக கேட்டிருந்தார்கள். அதிலே ஏறக்குறைய 36 கட்டுரைகள் வந்ததாகவும் அதில் 12 இறுதி சுற்றுக்கு வந்ததாகவும் அதில் எனக்கு இந்த பரிசு கொடுத்திருப்பதாகவும் எனக்கு கோல் வந்த பொழுது நான் அழுதே விட்டேன். அத்தனை எழுத்தாளர்கள் மத்தியில் ஒரு அப்பொழுது மறைந்த ஒரு நீதிபதி, எங்களுடைய கவிஞர் மேத்தா, ஈரோட்டிலிருந்து ஒரு உலமா ஆலிம் அவர்கள் இதுக்குரிய வெளியீட்டு விழாக்களை எல்லாம் பெருசாக அங்கே செய்யவில்லை. பணத்தை எனக்கு அனுப்பிவிட்டார்கள். இலங்கை காசில் 2,40,000 ரூபாய். அதோட புத்தகம் இந்த ஆண்டு தான் வெளிவந்திருக்கிறது ஜனவரியிலே. சரி, ஓகே. அடுத்த நூலையும் பார்க்கலாம். இது புது கவிதைகள் ரொம்ப மோசமான நிலைமையிலே போய்கொண்டிருப்பதை இட்டு நான் வானொலியில் தொடராக செய்த சில குறிப்புகளை சேர்த்து அதை எழுதிய நூல் வரவு கவிதைகள் என்று புது கவிதைகளுக்கு நான் ஒரு பெயர் வைத்திருக்கிறேன். வரவு கவிதைகள் வளமுறை. இது யாப்பியல் உரை என்பது தமிழ் இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டது. இதற்கு வரவேற்பு இருக்காது என்பது எனக்கு தெரியும். என்றாலும் கூட இந்த தமிழ் இப்போ அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டால், பிச்சமூர்த்தி அவர்கள் பாரதி நவீன கவிதைக்கு முன்னோடி என்று சொல்லப்பட்டாலும் பிச்சமூர்த்தி தான் ஒரு உருவத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த உருவமானது சமச்சீரான ஒரு இதை கொண்டது, சமச்சீரான அமைப்பை. ஆனால் இப்பொழுது வெறும் வசனங்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றன. இது இல்லாமல் போக வேண்டும். கவிதை ஊடகத்திலேயே ஆக உயரமானது. இன்று அது மிகவும் தாழ்வானதாக போய்கொண்டிருக்கிறது. இதை மனதில் வைத்து மிகவும் சுருக்கமாகவும் விரிவாகவும், ரெண்டும் சுருக்கமாகவும் விரிவாகவும் அதே நேரத்தில் விளங்கக்கூடியதாகவும் எழுதப்பட்டது தான் இந்த யாப்பியல். சரி, அடுத்த நூலை.
என்னை அம்மாதாய் என்னுடைய இரண்டாவது கவிதை தொகுதி, இந்த மன்னிக்கவும் சிறுகதை தொகுதி. அவள் பெய்கிறாள் என்பது மலையாளத்திலிருந்து நான் மொழிபெயர்ப்ப சிறுகதைகள். 96 பக்கத்திலே 92 சிறுகதைகள் இருக்கின்றன. இது இந்த பாரக்கடவு அவர்கள், PK பாரக்கடவு அவர்கள் இந்தியாவிலே பெயர் பெற்ற பத்திரிகை ஒன்று இருக்க மலையாளத்திலே மாத்தியமம் என்று சொல்லி அதனுடைய பிரதம ஆசிரியராக இப்பொழுது இருக்கிறார். அவர் எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு. சரி, அடுத்து இது போன ஆண்டு சாகித்ய அரச தேசிய விருதை பெற்றுக் கொடுத்தது. இது நான் மேடைகளில் பாடிய கவிதைகள். இது எல்லாவற்றையும் மொத்தமாக, ஆனாலும் அதை 6 கவிதைகள் விடுபட்டு போயிருக்கின்றன. மற்ற அனைத்தும் 76 கவிதைகள் அதில் இருக்கின்றன, மேடையில் பாடியவை. சரி, அடுத்தது வெள்ளை மரம் என்னுடைய முதலாவது சிறுகதை தொகுதி சாகித்ய மண்டல பரிசு பெற்றது. 12 சிறுகதைகள் இருக்கின்றன. இதில் இருந்த ஒரு கதை தான் இந்த சார்க் இலக்கிய மாநாட்டில் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டது. பிலால் என்பது H.A.L. கிரைக் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய பிலால் மூலமாக ரசூல்லாவின் வாழ்க்கையை சொல்லும் அந்த கட்டுரை நூலை நான் தமிழில் மொழிபெயர்த்தேன். இதில் தர்கா நகரில் உள்ள ஜனீர் அவர்கள் தான் இதை பொறுப்பேற்று எல்லாத்தையும் செய்து கொடுத்துக்க. இது 5வது பாகத்துக்குரிய படம், அது 5வது வெளியீட்டுக்குரிய படம். இப்போ நிறைய இது கவிதை வடிவத்தில் இப்பொழுது அச்சாகி முடிந்து விட்டது. அட்டைப்படத்தோடு சரியாகிவிடும். இது காவியமாக இருக்கும். பிலால் இது வசனத்தில் உள்ளது. இது என்னுடைய முதலாவது நாவல் அறுவடை கனவுகள். நான் ஒரு தேயிலை தோட்டத்திலே இருந்த பொழுது சூப்பர்வைசராக இருந்தேன். அங்கு நடந்த நிகழ்ச்சிகளை அப்படியே தவறாமல் எழுதியிருக்கு. அழகாக இருக்கிறது ஓவியம், அட்டைப்படம். தவம் அவர்களுடைய ஓவியம். பெண் விடுதலை என்பது இறை தூதர் அவர்களுடைய காலத்திலே பெண் விடுதலை எப்படி ஏற்பட்டது, அந்த விடுதலைக்கான ஹதீஸ்கள் அடங்கிய இந்த நூல் 800 பக்கங்கள் வரை உள்ளன. இதில் முதல் பகுதி 400 பக்கத்துக்கு நானும், இன்னொரு பகுதியை நலிமியாவில் உள்ள ஒரு ஆசிரியரும் மொழிபெயர்த்திருக்கிறோம். இதுவும் தர்கா நகர் ஜனீர் அவர்களுடைய ஏற்பாடு தான். சரி, அதில் மிகவும் அதிக பொக்கிஷங்கள் இருக்கின்றன. இந்த பெண் விடுதலை பற்றி பேசுகிறவர்களெல்லாம் கண்டிப்பாக இதை வாசிக்க வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு கவிதையோ அல்லது ஒரு நூலையோ படைக்கின்ற பொழுது அதனுடைய அந்த உண்மைத்தன்மை அல்லது அதனுடைய இயல்பான அந்த தன்மை குலையாமல் நீங்கள் எப்படி அதனை செய்து கொள்கிறீர்கள்? அதற்கு எங்களுக்கு அந்த மூல மொழியினுடைய கலாச்சாரம், அதனுடைய மொழி வளம் ரெண்டும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அதை தமிழில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்று நான் பார்ப்பதுண்டு. வர முடியவில்லை என்றால் நான் அதை மொழிபெயர்ப்பதில்லை. என்னால் முடிந்த அளவு வருமாக இருந்தால்தான் மொழிபெயர்ப்பேன். நான் கவிதைகளை இதுவரையிலும் மொழிபெயர்த்ததில்லை இன்னொரு மொழியிலிருந்து. ஏனென்றால் எனக்கு கிடைப்பதெல்லாம் மூல மொழியில் உள்ளவை அல்ல, எல்லாம் ஆங்கிலத்தில் உள்ளவை. அதை எப்படி நான் மொழிபெயர்ப்பேன்? கஷ்டம். இது மலையாளம் எனக்கு தெரிந்த ஒரு மொழி. ஆகவே இதில் உள்ளதை கூட சில இடங்களை கூட இப்போ நவீன மலையாளத்தில் எனக்கு ஏற்பாடுகள் குறைவு. இங்கே மலையாளம் இல்லையே. இங்கே நான் மலையாளம் எனக்கு பேச தெரியாது. இப்பொழுது கொஞ்ச காலமாக வெறும் சினிமாக்களை, மலையாள சினிமாக்களை பார்த்து பார்த்து பழகி பேசுவேன் ஓரளவுக்கு. 200 சினிமாக்களை போல பார்ப்பது. என்னென்றால் சினிமா பேச முடியாதனால் மொழிபெயர்க்க முடியும் இல்லை, எழுத்து மூலமாக எனக்கு ஓரளவுக்கு ஞானம் உண்டு, பரிச்சயம் உண்டு. அதிலும் ஆக முடியாத நேரத்திலே எனக்கு ஆளும் உண்டு அல்ல, என்னுடைய அகரமுதைகள் டிக்ஷனரிகள், நிகண்டுகள், அதில் போனால் வேண்டிய பொருள் நமக்கு கிடைத்து விடுகிறது. இன்னும் கஷ்டமாக இருந்தால் இந்தியாவுக்கு தெரிஞ்சவர்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கொள்வேன், இப்படி எழுதியிருக்கல, இது என்ன அர்த்தம். உதாரணமாக பெலேயும் குரோவ் என்ற ஒரு வார்த்தை ஒரு இடத்தில் வரும். அது இதில் அல்ல, வேறொரு மொழிபெயர்ப்பில். இந்த பெலே என்பது டிக்ஷனரியிலும் இல்லை, இங்கே யாருடையும் கேட்கறதுக்கு மலையாளிகளும் இல்லை. அங்கே கால் பண்ண அது பேச்சு தமிழ் வேலை அப்படிங்கிறது தான் பெலேன்னு சொல்லப்படுது என்றார். பாருங்கள், அந்த சின்ன ஒரு வித்தியாசம் தான். உதாரணமாக மட்டக்களப்பு பகுதியிலே இப்பொழுது பேசுகின்ற தமிழ், அதிகமாக முஸ்லீம் பகுதிகளில் பேசுகின்ற தமிழுக்குள்ள சரியான அர்த்தம் எனக்கு இன்னும் தெரியாது, வட்டார வழக்கு. அதை போல தான் எனக்கு தெரிந்தால் மட்டுமே தான் நான் மொழிபெயர்ப்பேனே தவிர, இப்போ நான் இந்த வரலாறு மொழிபெயர்த்திருக்கிறேன், அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது உள்ளதுதான், அது எல்லாருக்கும் தெரிந்தது. மலையாளம் என்னுடைய சொந்த மொழியாக இருக்கிற படியாலே அதனுடைய வரலாறும் எனக்கு தெரியும்.
ஆகவே இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள்னா அதே அதிகம் வித்தியாசங்கள் இருக்க போவதில்லை. இப்படி இந்த விலை இந்த மாதிரியான சில குறுக்கீடுகள் வந்தாலே தவிர இது என்னுடைய அறியாமை, அதாவது நான் பேசுவதில்லை, அந்த ஒரு குறைபாடு தானே. அதே நேரத்தில் சாதாரணமாக ஒரு ஆங்கிலத்திலிருந்து ஒரு தமிழுக்கு ஒரு நூலை மொழிபெயர்க்க வேண்டுமாக இருந்தால் அல்லது வேறு மொழியிலிருந்து மொழிபெயர்க்க வேண்டுமாக இருந்தால் அதனை இலகுவாக செய்து விடலாம். ஆமாம், ஏனென்றால் தேவையான அளவு சொற்கள் தமிழில் இருக்கின்றன. நீங்கள் தமிழிலே படைக்கப்படுகின்ற ஒரு படைப்பை வேறு ஒரு மொழிக்கு, ஆங்கிலமோ அல்லது நீங்கள் எந்த மொழியை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதனை படைக்கின்ற பொழுது அது சவாலானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உண்மைதான். இதற்கான மன்னிக்கவும் என்னென்றால் இந்த என்னுடைய அந்த பரிசு பெற்ற அந்த சிறுகதை ஷார்க் மாநாட்டில் அந்த ஷார்க் அந்த இலக்கிய கழகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதையை இங்கே ஒருவர் மொழிபெயர்த்தார். அந்த கதையிலே வருகிறது, நான் எழுதியிருக்கிறேன் தமிழில், மலைக்கு தேத்தண்ணி கொண்டு போகிறது. இதன் அர்த்தம் என்னன்னா, மலை என்பது வேலை ஸ்தலம். பெரிய தோட்டங்களில் மலை என்பது தூர இடங்கள், வேலை செய்கிற இடங்கள் எல்லாம் மலைன்னு தான் சொல்கிறது. அங்கே தேத்தண்ணி கொண்டு போகிறதுன்னு சொன்னால் நாங்கள் அங்கே உள்ள எங்களுடைய தாய் தகப்பனோ அல்லது அண்ணன் தம்பியோ அல்லது வேறு உறவு முறையோ இருந்தால் நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10-11 மணிக்கு அவங்களுக்கு தேத்தண்ணி கொண்டு போவோம். டிஃபன் என்று சொல் மாதிரி கொண்டு போவோம். இதைத்தான் நான் எழுதினேன், மலைக்கு தேத்தண்ணி கொண்டு போகிறது. இவர் இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார் எப்படின்னு கேட்டால், டேக்கிங் ஃப்ரீ டீ டு த மவுண்டன்ஸ். அந்த கருத்தே செத்து போய்விட்டது. பிறகு நான் அந்த கதையை இன்னொருவர் கேட்ட பொழுது நானே அதை ஓரளவுக்கு மொழிபெயர்த்து அனுப்பியிருக்கிறேன். அந்த நேரத்தில் தான் எனக்கு வந்தது இந்த தமிழ் ஆங்கிலத்திலிருந்து, ஆக குறைந்தது ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கும் ஆங்கிலம் சரியாக தெரியாத ஒருவர், இல்லாவிட்டால் இன்னொருவரிடம் போக வேண்டும். இந்தியாவிலே ஒரு நூலுக்கு மிகவும் பிரச்சனைப்பட்ட நூல், அந்த நூலை இன்னொருத்தர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அவருக்கு சாகித்ய மண்டல பரிசு கிடைத்தது, இவருக்கு கிடைக்கவில்லை. அவருக்கு கிடைத்திருக்கிறது, இவருக்கு கிடைக்கவில்லை. எவ்வளவு பாவமாக இருக்கிறது. இங்கே கூட மொழிபெயர்ப்புகள் நாங்கள் கொடுக்கும் பொழுது அந்த ஒரிஜினல் மூலாசிரியருக்கும் ஒரு பரிசை கொடுக்க வேண்டும். அது என்னுடைய வேறு கதை. ஆகவே இந்த இடர்பாடு தமிழறிந்த ஒரு எழுத்தாளர் இன்னொருவரிடம் போகாமல் தானே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொள்ள என்ன செய்வது என்ற இடர்பாடு எனக்கு இந்த கதையின் போது ஏற்பட்டதனால் நான் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்றால், தமிழ் ஆங்கிலம் என்று ஒரு அகராதியை தயாரித்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு 10-12 வருடத்து முயற்சி. இது ஒரு குழுவினுடைய முயற்சி. நான் தனியாளாக செய்கிறேன். 3 வருடங்கள் கழிந்து விட்ட போதிலும் பி என்ற எழுத்து வரையில் தான் வந்திருக்கிறேன். இன்னும் இருக்கிறது. இந்த பியையும் சேர்த்த அளவுக்கு சி இருக்கிறது, அந்த அளவுக்கு டி இருக்கிறது. மற்ற சில ஜே-கே எல்லாம் சின்ன சின்ன அளவுகளாக இருந்தாலும் எனக்கு இறை நாடின் ஆயுள் இருந்தால் நான் முடிப்பேன். அல்லது அதை முடிக்கும்படி இப்பொழுது கூட நான் இது ஒரு வேண்டுகோளாகத்தான் செய்கிறேன். நான் அப்படி போய்விட்டால் அதை முடித்து இந்த சமூகத்துக்கு கொடுங்கள், எழுத்தாளர்களுக்கு கொடுங்கள். சரி, உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அது நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைத்திருக்கின்றன, நிறைய விருதுகள் கிடைத்திருக்கின்றன. இந்த பாராட்டுக்கள் விருதுகளுடைய பட்டியலை பார்த்தால் இது நீண்டதாக இருக்கிறது. நாங்கள் எதை சொல்வது எதை விடுவது என்ற ஒரு நிலை. அதிலும் கலாபூஷண விருது, அதே போன்று தமிழியல் விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, உதயணன் இலக்கிய விருது, மூத்த எழுத்தாளர் கௌரவ விருது, மகரந்த சிறகு விருது, இலக்கிய வாரதி விருது என்று அப்படி அடுக்கிக் கொண்டே நாங்கள் போகலாம். அதிலும் சிறுகதைக்கான பரிசுகள், கவிதைகளுக்கான பரிசுகள், நாவல்களுக்கான பரிசுகள் என்று நிறைய இருக்கின்றன. இந்த பரிசுகள், இந்த விருதுகள், கௌரவங்களை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இத்தனை கிடைத்திருக்கிறதே, இது நிச்சயமாக ஒரு கலைஞருக்கு, ஒரு எழுத்தாளருக்கு, படைப்பாளிக்கு தேவையா? ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னுக்கு கேட்டிருந்தீங்கன்னா ஆமா தேவைன்னு சொல்லியிருப்பேன். இப்போ எனக்கு இதுல எல்லாம் ஒரு சந்தோஷமே தவிர வேற பெருசா ஒன்றும் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால், நாங்கள் அந்த விருது வாங்கின உடனே இப்போ கூடுதலாக அன்றைக்கி தமிழ்ச்சங்கத்தில் ஒரு இந்த உதயணன் விருது டைமில் தான் நினைக்கிறேன் ஒருத்தர் சொன்னார், உங்களெல்லாம் இப்போ பாராட்டி இருக்கிறோம், இதை இங்கே வச்சுக்கொள்ளுங்க, இங்கே கொண்டு போயிடுறாங்கன்றாரு. அதுதான் இப்போ கூடுதலாக நடக்குது. இப்போ நமக்கும் அதை போய் வாங்குகிற நேரத்தில் ஒரு வெக்க உணர்வு வர மாதிரி தெரியுது. இதை முகம் பார்த்து கொடுக்குறாங்களா என்றால், இன்றைக்கு பெயர் இருக்கிற அளவுக்கு அவர்களுடைய படைப்பு இல்லாமையும், படைப்பினுடைய திறன் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய பெயர் இல்லாமையுமான ஒரு முரண்பாடு இருக்கிறது. இது விமர்சகர்களுடைய தவறா, தேர்ந்தெடுப்பவர்களுடைய தவறா என்பது எனக்கு தெரியவில்லை. என்னுடைய நல்ல நூல்கள் சில குறிப்பிட்ட சிலர்களால் சில காலங்களிலே தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. இவருக்கு வேணாம், கொடுக்கக்கூடாது என்று. சில இடங்களிலே இவர் வயசு போயிடுச்சு, இவருக்கு கொடுக்கக்கூடாது, இளைஞனுக்கு கொடுப்போம் என்று. இன்னும் சில இடங்களிலே
இவருக்கு அங்கே கிடைக்கிது தானே, அதனால் கொடுக்கக்கூடாது, இங்கே அவருக்கு வேறு யாருக்கும் கொடுப்போம். இப்படிப்பட்ட நிலைமைகள் வரும் பொழுது அங்கே தனியார் நிலைமைதான், தனிப்பட்ட நிலைமைதான், தனி மனித நிலைமைதான் ஏற்படுகிறதே தவிர படைப்புக்குரிய ஒரு நிலை இல்லை. ஆகவே இதை போய் வாங்கும் பொழுது கைகள் கூசுகின்றன. ஆனால் நான் மதிக்கும் சில இதுகள் இருக்கின்றன, அந்த பரிசு கொடுப்புகள், அவற்றை நான் கொண்டிருக்கிறேன். சில இடங்களில் கூப்பிட்டும் நான் போகவில்லை. மகிழ்ச்சி. உங்களுடைய கதையினுடைய ஆரம்பத்திலே நீங்கள் உங்களுடைய ஏஆர் அப்பாத்துரை அவர்களை பற்றி ஆர் அப்பாத்துரை அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நெகிழ்ச்சியான பல விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒரு படைப்பாளி என்கிற பொழுது அவனுக்கு வாழ்க்கையில் நிறைய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கும். சிலருக்கு தங்களுடைய சொந்த வாழ்க்கையை பல பெரும் படைப்புகளை உருவாக்குவதற்கு உந்து சக்தியாக அமைந்து விடுகின்றன. உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத, இன்னமும் நீங்கள் நினைத்து கவலைப்படுகின்ற விஷயங்கள் என்று ஏதேனும் இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கங்கள் என்று எடுக்கும் பொழுது ஏற்றங்களை விட இறக்கங்கள் தான் அதிகம். அதனால் நான் இப்பொழுது பட்டு 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 மறத்து போய் அதையெல்லாம் கைவிட்டு விட்டேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம்தான் ஏற்றமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது, அதுதான் இந்த எழுத்துத்துறை. ஆகவே நான் அதைத்தான் விரும்புகிறேன். மற்றவற்றை நான் உதாசீனம் செய்துவிட்டேன். அவற்றை பற்றி பேசுவதில் அர்த்தமும் இல்லை. இன்னும் என்னுடைய நூல்கள் ஒரு 10-12 இருக்கின்றன. அவையும் மிகவும் நான் ஒன்றை எழுதிவிட்டு உடனடியாக தயாரிப்பு போல கொடுப்பவன் அல்ல. அதை திருப்பி 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 எழுதுவேன். அந்த பரிசு பெற்ற சிறுகதை நான் சொன்னது கூட 7 முறை நான் திருப்பி எழுதுவது தான். இந்த நாவல்களை இப்பொழுது திருப்பி திருப்பி தான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவற்றில் எந்த விதமான மனிதன் பிழை விடுப்பவன், அது நாளைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் 10 வருஷங்களுக்கு முதலில் எழுதியதை இன்று பார்க்கும் பொழுது எனக்கே தெரிகிறது இதை நான் முட்டாள்தனமாக எழுதிவிட்டேன் என்று. என்றால் ஷம்ஸ் ஒரு முறை ஒரு கவிதை எழுதியிருந்தார் அமரர் ஷம்ஸ் அவர்கள். என்னென்று கேட்டால், சீதன குளத்தில் சுறாக்கள் இருப்பதால் அவளுக்கு இன்னும் கல்யாணம் என்னமோ வருகிறது. அவரே ஒரு 8-9 வருஷங்களுக்கு பிறகு சொன்னால், நான் இந்த பாருங்க இந்த கவிதையில் ஒரு பிழை விட்டுருக்கிறேன்னா, குளத்தில் சுறா இருக்காதே, நான் எழுதியிருக்கிறேனே. இதுதான் இந்த தயாரிப்பு நிலை, அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நான் மிகவும் திருப்பி 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 எழுதி தான் ஒன்றை நான் எப்பொழுதும் அச்சேற்றுவதற்கு விருப்பம். அப்படி எழுதப்பட்டவை இன்னும் எவ்வளோ இருக்கின்றன. அவை நூல்களாகினால் எனக்கு இன்னும் இந்த ஏற்றம் நிறைவடையும் என்று நினைக்கிறேன். உங்களுடைய வீட்டினுடைய வாசிக சாலை எப்படி இருக்கும்? நிறைய நூல்கள், ஆயிரக்கணக்கில். நான் 1958 சேர்த்த சில நூல்களையும் சேர்த்து ஒரு 5000 புஸ்தகங்கள் போல வைத்திருந்தேன். 2015 வெள்ளம்பட்டியில் ஏற்பட்ட வெள்ளத்திலே 4500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அழிந்து நாசமாகி போய்விட்டன. வெள்ளத்திலேயே அழிந்து வீட்டுக்குள்ளேயே கிடந்தன, அப்படியே அழுகி போய். எனக்கு அது வேண்டாம், அதை பற்றி நினைவுபடுத்தாதீர்கள், மன்னியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடியான காலகட்டங்களில் உங்களுக்கு ஆறுதல் தந்தது இந்த எழுத்துத்துறை மாத்திருந்தானா? எழுத்து மாத்திருந்தான்? ஆம், இந்த எழுத்து தான் எனக்கு கூடுதல் ஆறுதல். இன்றைக்கும் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றால் நான் படைத்தவனிடம் அதை பற்றி சொல்லிவிட்டு என் பாட்டுக்கு எழுதி கொண்டிருப்பேன். அங்கே விடை வந்திருக்கும். அது ஒரு அதிசயம். அதை கேட்டால் கேட்டுக்கொண்டு கூட இவன் பைத்தியக்காரன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிசயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றன. இறை மறுப்பாளர்களுக்கு எல்லாமே ஆச்சரியம்தான், எளிமைதான். இறை நம்பிக்கை உடையவர்களுக்கு என்னோட நன்மை தீமை தெரியும். என்னுடைய நண்பர்கள், மிகவும் நெருக்கமாக இருக்கிற நண்பர்களுக்கு இவை தெரியும். அவற்றை நாம் கதைக்க இது களமும் அல்ல. உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்கள் யார்? நன்றாக எழுதுபவர்கள் எல்லாருமே எனக்கு பிடித்தவர்கள் தான். இப்போ இலங்கை இந்தியாவில் பார்க்க போனால் புதுமை பித்தனில் இருந்து இருக்கிறார்கள். ஜெயமோகன், தகழி, இந்த தமிழை தகழி, சா கந்தசாமி போன்றவர்கள், விக்ரமாதித்ய மாமல்லன் போன்றவர்களும், இலங்கையிலே தெளிவத்தை ஜோசப், வா அரசரத்தினம், எங்களுடைய மருதூர் குத்தன், இன்னும் மு சிவலிங்கம், சட்டநாதன், டொமினிக் ஜீவா மிக முக்கியமான மனிதர். இவர்களுடைய சில செங்கையாளியானுடைய சில கதைகள் எல்லாம் நன்றாக, ஓட்டமாவடி, அரஃபாத், இவர்களுடைய கதைகள், எழுத்துக்கள் எனக்கு நிறைய பிடிக்கும். சில ஒதுக்கி விடுவேன், அது சாதாரணமாக எழுதியிருப்பார். அது வர்றது. இப்போ அண்மையில் ஆனந்த விகடனிலோ தடம் என்ற பத்திரிகைகளோ இலங்கையிலிருந்து ஒருவர் எழுதியிருந்தால் புனை பெயரில் யார் என்று தெரியவில்லை. அநேகமாக ஓட்டமாவடி அரஃபாத்தாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு சிறுகதை, மிக அருமையான நடை.
இலங்கையை பொறுத்தவரையே தமிழ்நாட்டை விட இலங்கையில் உள்ள நடை மிகச் சிறந்தது என்பது என்னுடைய கணிப்பு. இப்பொழுது 10 ஆண்டு காலமாக அல்ல, அதற்கு முன்வரை. இப்பொழுது அதை பார்த்து இங்கே நாசமாகி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய ஆதங்கம். அதே நேரத்தில் நீங்கள் பல நூல்களை வாசித்திருக்கிறீர்கள், ஆயிரக்கணக்கான நூல்கள் உங்களால் வாசிக்கப்பட்டிருக்கும். இது போன்றதொரு படைப்பு என்னால் கொடுக்க முடியாமல் போய்விட்டதே, அருமையான ஒரு படைப்பு என நீங்கள் வியந்த படைப்பாக எதை சொல்வீர்கள்? அப்படி சொல்ல வேண்டுமானால் இது பலருக்கு பிடிக்காது, ஆனால் அதை ஆழ்ந்து பார்த்தார்களால் பிடிக்கும். கல்கையினுடைய பொன்னியின் செல்வன் கதை 5 பாகத்தை அவர்கள் பார்த்திருந்தால், அதை நான் அந்த இவர்களுடைய அந்த விமர்சனத்தை நான் கொண்டு பார்க்கவில்லை. அந்த மனிதர் எழுதியிருக்கிற அந்த எழுத்து ஒரு இடத்திலாவது அந்த தேவைக்கு இல்லாத எந்த ஒரு எழுத்தும் இல்லை. அந்த காட்சி அவ்வளவு தேவையான வசனங்கள், அதில் ஒன்றை எடுத்து விட்டாலும் அந்த இடத்தில் ஓட்டை தான் என்ற அளவுக்கு எழுதப்பட்ட அற்புதமான ஒரு எழுத்து நடையை பொறுத்தவரை. கதையை விட்டு கதை வேறு, அது வேறு, கதை வேறு, நடை. அதே போலத்தான் எங்களுடைய ஜெயகாந்தனுடைய நடை. இன்னும் இருக்கிறார்கள் சில பேர், டக்குன்னு மனசுக்கு வரவில்லை. அடுத்த ஜெகசிற்பியன் என்று ஒருவர் இருந்தார். அவர் வடமொழி சொற்களை நிறைய கலந்து எழுதுவார். அழகான தமிழ் நடை, ஆனால் சில இடங்களில் மிகவும் செயற்கையாக இருந்தாலும் வாசிப்பதற்கு இனிமையாக இருக்கும். சரி, என்னுடைய கடைசி கேள்வி நிகழ்ச்சியில் உங்களுடைய கடைசி விருப்பம்? கடைசி விருப்பம் என்று சொல்லுவது மரணம்தான். அதற்கு முன்னாலே நான் எழுதி இன்னும் குவித்து வைத்திருக்கும் இந்த நூல்கள் எல்லாம் வெளிவந்து விட்டால், என்னுடைய பிள்ளைகள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் மூலமாகத்தான் இப்பொழுது ஒன்றாக செய்து கொண்டு வருகிறேன். அவர்கள் மீதியும் அவர்களையும் நான் சங்கடப்படுத்த விரும்பவில்லை. இலங்கையை பொறுத்தவரைக்கிலே சொந்தமான முயற்சியை தவிர இங்கே தான் எழுத வேண்டி இருக்கிறது, இங்கே தான் புத்தகம் போட வேண்டியிருக்கு, இங்கே தான் வாசிக்க வேண்டியிருக்கிறது, இங்கே தான் விற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது என்ற நிலை. இந்த நிலையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் இன்றும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது எழுத்தாளர்களுடைய கனவு. சரி, உங்கள் கனவு அதே நேரத்தில் லட்சியம் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் ஞாபகம் வருது நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டமையானது தனிச்சிறப்பு மிக்கதாக இருந்தது. ஆரம்பத்தில் நாங்கள் கொஞ்சம் சொந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற கொஞ்சம் கவலைகளோடு ஆரம்பித்தாலும் கூட நிகழ்ச்சி நிறைவுறுகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சி அதே நேரத்தில் புன்னகையோடு நாங்கள் விடைபெறுவது என்பது ஞாபகம் நிகழ்ச்சிக்கு கிடைத்த ஒரு நல்லதொரு சந்தர்ப்பமாக நாங்கள் பார்க்கிறோம். நன்றி கவிஞர் எழுத்தாளர் சுமத் அவர்களே, நீங்கள் இதுவரை நேரமும் எங்களோடு இருந்து உங்களுடைய நினைவு பகிர்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. என்னுடைய எழுத்துத்துறையிலே இது ஒரு வசந்தம். இன்றைய நாள் ஒரு வசந்தமாக இருக்கிறது. அதற்குரிய நன்றியை தங்களுக்கு சேமித்துக் கொண்டு எங்களுக்கு இந்த இலங்கையினுடைய எழுத்தாளர்களும் கவிஞர், அதாவது எழுத்துத்துறையில் இருப்பவர்கள் நல்ல முறையிலே தமிழோடும் இலங்கை நாட்டோடும் ஒன்றித்திருந்து மேலுயரத்தான் என்னுடைய விருப்பமும் எல்லாருடைய விருப்பமும். அதற்குரிய வழிவகைகளை அமைமாறு வேண்டி நன்றி, வணக்கம். நன்றி. தயாரிப்பாளர் ஜூலியனோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். அடுத்த வாரமும் ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு முக்கியமான அதிதியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.